சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. நன்கு திட்டமிடப்பட்டு நாடு முழுவதும் பரவிய போராட்டமாகத்தானே 1857 பெருங்கிளர்ச்சி இருந்துள்ளது. ஆனாலும் ஏன் அது தோல்வியடைந்தது? அதனால் ஏதேனும் நன்மைகள் ஏற்பட்டதா தாயே? மகனே சிவா, இந்த போராட்டம் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்ட ஒன்றுதான் என்றாலும் மும்முரமாக முதலில் ஈடுபட்டவர்கள் சிப்பாய்கள். இது தோல்வியை தழுவ பல காரணங்கள் உண்டு. ஆனால் இதுதான் தேசத்தின் சுதந்திரத்துக்கு அச்சாணியாய் அமைந்தது. நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் சிப்பாய்கள் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை வாங்க மறுத்தது, ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்றது, சிறைச்சாலையை உடைத்து போராளிகளை விடுவித்தது, மேரட்டில் தொடங்கி தில்லிக்கு வந்து போரிட்டது, உடனே தில்லியை கைப்பற்றி பகதூர் ஷா ஜஃபரை பேரரசர் என பிரகடனம் செய்தது. நானா சாஹேப் பேஷ்வா, லக்ஷ்மிபாய், தாத்யா தோபே என தலைவர்கள் மற்ற இடங்களில் தொடர்பு கொண்டு பரவலாக கிளர்ச்சியை கொண்டு சென்றது. இப்படி எல்லாமே நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு போருக்கான முயற்சிகள்தான். இந்த கிளர்ச்சி பிரிட்டிஷாரால் இராணுவ ரீதியாக மிக பெரும் பலம் கொண்டு ஒடுக்கப்பட்டது என்றாலும் இது சில விளைவுகளையும் ஏற்படுத்தியது. முக்கியமான விளைவு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டியதுதான். பிரிட்டிஷ் அரசால் ஊக்குவிக்கப் பெற்று வியாபாரம் செய்ய உரிமம் கொண்டிருந்த தனியார் நிறுவனமான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் பெரும் பகுதியை இராணுவ பலத்தால் கபளீகரம் செய்து ஆட்சி அதிகாரம் செய்தது. 1857 முதல் சுதந்திர போரால் கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசே இந்திய நிர்வாகத்தை நேரடியாக ஏற்று தனது பேரரசு எல்லைக்குள் இருப்பதாக அறிவித்தது. அந்த வகையில் 1857 போரால் ஏற்பட்ட முதன்மையான விளைவு இந்தியா இங்கிலாந்தின் முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது என்பதுதான். 1858 நவம்பர் 1ஆம் தேதி பிரிட்டன் பேரரசி விக்டோரியா வெளியிட்ட பிரகடனத்தின் மூலம் நில இணைப்பு கொள்கை, அவகாசியிலி கொள்கை போன்றவை கைவிடப்பட்டன. பிரிட்டிஷ் பேரரசு இந்திய அரசுகளின் சில உரிமைகளை அங்கீகரித்தது. இந்திய அரசர்களின் வாரிசுரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்திய அரசர்கள் கம்பெனி நிர்வாகத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டன. இந்திய மைய நிர்வாகம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இந்திய இராணுவத்தில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. தனித்தனியாக செயல்பட்ட மன்னர் படைப்பிரிவும் கம்பெனி படைப்பிரிவும் ஒன்றாக இணைக்கப்பட்டன. ஐரோப்பிய படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. சீக்கியர் பிரிவு, ஜாட் பிரிவு, கோர்கா பிரிவு என்றபடி இந்திய சிப்பாய்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டார்கள். மன்னர்களுக்கு இருந்த அங்கீகார பிரிவுகள் அகற்றப்பட்டன. பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் வாரிசு நானா சாஹேப் பேஷ்வா, முகலாய பேரரசர் பகதூர் ஷா என்பன போன்ற கௌரவங்கள் நீக்கப்பட்டன. நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓர் உயர் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே மனக்கசப்பு
மேலும் வளர்வதற்கு இந்த நடவடிக்கைகள் ஒரு காரணியாகி போனது. நில இணைப்பு கொள்கையை கைவிட்ட இங்கிலாந்து இதன் பின் பொருளாதார சுரண்டல் கொள்கையை கட்டவிழ்த்து விட்டது. இங்கிலாந்தின் புதிய கொள்கை இந்தியர்களிடம் தேசிய உணர்வுகளை ஊக்குவித்தது. அந்த தேசிய உணர்வே நாட்டின் விடுதலைக்கு போராட வழி ஏற்படுத்தியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்